மார்க்கின் சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம், மார்க்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையும் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த 7வது மாதத்திலே தேவன் நம்மளை கரம் பிடித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, முகமுகமாய் பேசுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்தத்தோடு சொல்லுகிற வார்த்தை, காதுள்ளவன் கேட்க கடவன். வேதத்திலே இந்த வாசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையுமே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்றாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையுமே, எல்லா காரியங்களையுமே தேவன் சுதப்புகிற தேவன் அல்ல, தேவன் குறையோடு நடத்துகிற தேவன் அல்ல, தேவன் பாதையிலே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. தேவன் எல்லாவற்றையுமே எப்படி செய்கிறாரா? எனக்கு நன்றாய் செய்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? ஆமே. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எனக்கு எப்படி செய்கிறாரு? நன்றாய். ஆனா நான் தான் அவருக்கு எப்படி இருக்கிறேன்? நன்றி கெட்டவனா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இயேசு எனக்கு எப்படி செய்கிறார்? எல்லாமே எனக்கு நன்றா, குறையே இல்லைங்க. எல்லாமே எனக்கு பரிபூர்ணமாய், நிறைவாய், ஆசீர்வாதமாய் தேவன் செய்கிறபடியினாலே இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு சற்றே நாம் திரும்பி பார்க்கிறோம். தேவன் எனக்கு செய்த நன்மைகளை கொஞ்சம் நான் திரும்பி பார்ப்பேன் என்றால், தேவன் எனக்கு குறையோடு தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, குறைவோடு என்னை தெரிந்து கொள்ளவில்லை, குறைவோடு என்னை அழைக்கவில்லை. கர்த்தர் என்றைக்கு என்னை அழைத்தாரோ அன்றைக்கு குறை உள்ளவனாய் இருந்த என் வாழ்விலே தேவன் நிறைவை தேவன் தந்து இன்றைக்கு நிறைவாய் நன்றாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் காலங்களும் சூழ்நிலைகளும் என்னை தேவனுக்கு முன்பாக நன்றி உள்ளவனாய் நிறுத்தும்படியாக நான் வாஞ்சித்தேன். ஆனால் என் குடும்ப சூழ்நிலை, என் வருமானத்தின் சூழ்நிலை, என்னுடைய பிள்ளைகளின் சூழ்நிலையில், என்னுடைய சரீரத்தின் சூழ்நிலை காரணமாக நான் இன்றைக்கு எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்றால் நன்றி கெட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் நன்றி கெட்டவனாய் இருந்தாலும், நான் பாவியாய் இருந்தாலும், நான் பரியாசக்காரனாய் இருந்தாலும், நான் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டாலும், நான் தேவனை விட்டு தூரம் நின்று கொண்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் இந்த நொடிப்பொழுதும் எனக்கு நன்றாய் செய்யும்படியாக கர்த்தர் வாஞ்சியோடு என்னை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். அதான் இயேசு நேற்றும் இன்றும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தெரியும் ஆண்டவர் எடுத்த காரியங்களை நன்றாய் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்ட பொழுது அவன் வாழ்க்கையிலே துவக்க முதல் முடிவு வரைக்கும் அவர் சகலத்தையும் அற்புதமாய் செய்து முடித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் என் லைஃப்ல இது என்னால வந்தது, அவங்களால வந்தது நினைக்கிறோம். இல்லைங்க, என் மரண பரியந்தமும் கர்த்தர் எல்லாமே எனக்கு நேர்த்தியாய் வைத்திருக்கிறார். எனக்கு எல்லாமே செய்து வைத்திருக்கிறார். எனக்கு எல்லாமே தேவன் சிறப்பாக நேர்த்தியாக செய்து முடித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக எளிதான காரியமாயிருக்கும். இன்னைக்கு நினைக்கிறோம் நம்ம நினைத்தா சீக்கிரமாய் காரியங்களை வாய்க்க பண்ணலாம் என்று நினைக்கிறோம். வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுது, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட உன் இடத்துல என்ன செய்யாதான், கீழே விழுகாது. அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாமல் எந்த அணு கூட உன் வாழ்க்கையில் என்ன செய்யாது, செயல்படாது. ஆண்டவரு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையிலே செயல்படுமே தவிர என்னாலோ, என் திறமையினாலோ, என் பணத்தினாலோ, என்னுடைய சுயத்தினாலோ வேறு ஒன்றிலும். அல்லேலூயா. கர்த்தர் நினைத்துட்டார்னா எந்த மனிதனாலும் அதை தடுக்க முடியாது. கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டார்னா, கர்த்தர் உன்னை இணைக்கணும்னு நினைச்சிட்டார்னா, கர்த்தர் உன்னை நடத்தணும்னு நினைச்சிட்டார்னா
அது மேகஸ்தம்பமாக இருக்கட்டும், அக்கினி ஸ்தம்பமாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தருடைய அற்புதமாய் நடத்துவதை எந்த மனிதனாலும் தடுக்கவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்க கரங்களை பிடித்து சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையுமே நன்றாய் நான் செய்திருக்கிறேன். உன் சரீரத்திலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, உன் சந்ததியின் வாழ்க்கையிலே எல்லாமே கர்த்தராலே நன்றாய் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன, கொஞ்சம் தாமதமாகுது. எதனாலன்னு கேட்டா, நான் தேவ சமூகத்துல இன்னும் நன்றி உள்ளவனாய் கர்த்தரை துதிக்கும்படியாக 1000 நாவுகள் இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போதாது. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம நன்றி சொல்ல கொஞ்சம் தாமதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க தாமதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க தாமதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க நம்ம தாமதிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமாம், சனிக்கிழமையில நீங்க எல்லாரும் இந்த இடத்த நீங்க சுத்தம் பண்ணி ஜெபித்து போகிறீங்க என்று கேள்விப்பட்ட உடனே ஆண்டவருக்கு நான் மனதார நன்றிகளை செலுத்தினேன். நான் விரும்பினேன், கர்த்தர் அதை செய்கிறார். தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? என் சமூகத்தில் நீ ஜெபிக்கிறியா? ஏன்னா உனக்கு நான் எல்லாமே குறைவுள்ளதாய் அல்ல, எல்லாம் உனக்கு எப்படி செய்து வைத்திருக்கிறேன், நிறைவாய். நிறைவாய், மனிதன் செய்யுகிற விதமாய் அல்ல. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். இனி நான் சுமக்க தேவை இல்ல. தேவன் சொல்லுறார், இனி நீ சுமக்க தேவை இல்லை. இன்னைக்கு எதோ நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம், எந்தெந்த பாரத்தையோ சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த சுமை? வேதத்திலே தெளிவாய் தேவன் எழுதப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே கடந்து வாருங்கள். உன் சுமையை இறக்கி வைப்பா என்றால், உன் பாரத்தை இறக்கி வைப்பா என்றால், அவர் மேல் நம்பிக்கை வைப்பா என்றால், நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? இளைப்பாறுதல். இறக்கி வைத்திருங்க. எதை குறித்ததான பாரம் நீ சுமந்து கொண்டிருக்கிறியோ அந்த பாரம் உனக்கு பலனாய் முடியாது, உனக்கு பலவீனமாய் முடியும். அந்த பாரம் உனக்கு வியாதியை கொண்டு வரும். அந்த பாரம் உனக்கு சீரான வாழ்க்கையை கொண்டு வராது, தடுமாற்றத்தையே கொண்டு வரும். ஆகையினால்தான் சபைக்கு வருகிறவர்கள் உங்க பாரத்தை இறக்கி வைங்க. அன்னால் தன்னை விட்டு எடுபடாத, சபைக்குள்ள வந்தவுடனே புலம்பி அழுது கண்ணீரை சிந்தி தம் பாரத்தை இறக்கி வைக்கிறா. எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பிள்ளை வேணும். இப்ப இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது சொல்றா, இனி அந்த பாரத்தோடு நான் இந்த இடத்தை விட்டு என்ன செய்யல, கடந்து போகல. ஏன்னா இந்த பாரத்தை இவ்வளவு நாளா நான் சுமந்தேன், என் கணவன் கேட்கல. இந்த பாரத்தை நான் சுமந்தேன், என் உறவு கேட்கல. இந்த பாரத்தை இவ்வளவு நாளா சுமந்தேன், என் உடன் பிறந்து கேட்கல. இந்த பாரத்தை இவ்வளவு நாளா நான் சுமந்தேன், என்னோடு இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கல. நான் படுத்து அழுது 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 என் கண் பொங்கி என் தலகாணி எல்லாம் நினைந்ததுதான் மிச்சமே தவிர ஒருவரும் என் பாரத்தை சுமக்க ஆளே இல்லை. இன்னைக்கு எந்த மகனாவது, எந்த பிள்ளையாவது, எந்த கணவனாவது, எந்த மனைவியாவது உங்க பாரத்தை சுமக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த பிள்ளையாவது பெற்றோருடைய பாரத்தை சுமக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல எந்த பெற்றோர்களாவது பிள்ளையுடைய பாரத்தை சுமக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்கள் சுமக்கிற சுமையிலே உங்களுக்கு ஒரு லாபம் கிடைப்பதற்காகத்தான் நம்ம சுமக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த சுமையை சுமக்கிறதுனால எனக்கு எவ்வளவு கிடைக்கும், என்ன கிடைக்கும், அப்பனா கூட நான் இன்னும் 2 பாரத்தை கூட என்ன செய்கிறேன், நான் சுமக்கிறேன். ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், எந்த எதிர்பார்ப்பும் நிபந்தனையும் இல்லாமல் உன் பாரத்தை கர்த்தர் சுமக்க இந்த இடத்திலே வந்திருக்கிறார். உன் பாரத்தை சுமக்க வந்திருக்கிறார். இதை கேட்கிறேன் அருமையான தேவ பிள்ளையே. எவ்வளவுதான் நான் பால் ஊட்டி தேன் ஊட்டி
என் பிள்ளைகளை நான் மார்போடு அணைத்து ஒன்றல்ல பல பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை விட என் பிள்ளைக்கு இன்னும் மேலான காரியத்தை நான் செய்து என் பிள்ளையை சிங்காரத்திலே நடக்க வைத்து ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது அதே பிள்ளை தகப்பனையும் தாயும் கனமண்ணாமல் போகும் பொழுது அந்த வேதனை என்பதை அந்த பெற்றோருடைய இருதயத்தில் தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் என்ற, எல்லாம் எனக்கு தெரியும். என் தகப்பனுக்கு வயதாகிவிட்டது, என் தாய்க்கு வயதாகிவிட்டது, அவங்களை ஏன் கவனிக்கணும், அவங்களுக்கு ஏன் ஆகாரம் கொடுக்கணும், அவங்களை உடைய வார்த்தையை ஏன் கேட்கணும்? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை சாபத்தில் போய் முடியும். நீங்க தகப்பன் இல்லாம நான் இல்லை, என் தாய் இல்லாம நான் இல்லை. அவர்கள் நினைத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். பிறந்தவுடனே கொள்ளுவதற்கு பல வழிகள் இருக்கும். ஆனாலும் என்னை கொள்ளாமல் என்னை கரம் பிடித்து நடக்க வைத்த தாய், என்னை தோள் சுமந்த என் தகப்பன், பார்த்து பார்த்து கருசனையோடு என்னை ஊட்டி தாளாட்டி வளர்த்த நம்முடைய பெற்றோர்கள், இன்னைக்கு எத்தனை பெற்றோர்களுடைய கண்ணீரை நான் காண்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இதே நிலைமையில நீயும் ஒரு நாள் வந்து அல்லேலூயா. அந்த காலம் வெகு காலம் அல்ல, அந்த காலம் வெகு தூரம் அல்ல. ஒரு காலம் வரும், என்னதான் தகப்பன் அடித்தாலும், என்னதான் தகப்பன் முறைகேடாய் பேசினாலும், எனக்கு தகப்பன் தகப்பன் தான், தாய் தாய் தான். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு கட்டளையே அதுதான். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் வாழ்க்கையில எல்லாமே எப்படி செய்து வைத்திருக்கிறான்னு கேட்டா சிறப்பாய் செய்து வைத்திருக்கிறார். இதை யாரு கெடுக்கிறது? சாத்தான் கெடுக்கலங்க. ஆண்டவர் எனக்கு நன்றாய் செய்ததை பிசாசு வந்து கெடுக்கல, நானே கெடுக்கிறேன். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த ஜனங்கள் தேவன் கானான் என்ற ஒரு பரலோகத்தை தேவன் வைத்திருந்தார், ஆசீர்வாதமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு யாரால போக முடியலன்னு கேட்டா சத்ருவல்ல, பிசாசு அல்ல, செய்வனை அல்ல, மந்திரவாதி அல்ல, நான் செய்த பாவமே. ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதனை கூட்டி வருகிறார்கள். இது யார் செய்த பாவம்? அவன் செய்த பாவமே அவனை இன்னைக்கு எப்படி வைத்திருக்கு? எப்படி வைத்திருக்கு? இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே கர்த்தர் நன்றாய் செய்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளே கெடுத்துக்கிறோம், நம்மளே அதை உடைத்து போடுகிறோம், நம்மளே அதை சிதைத்து விடுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நன்றாய் உன் வாழ்விலே கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். அது உன் கண்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நாளாக நாளாக எல்லாரும் சொல்லுங்க, அது ஆச்சரியமாய் இருக்கும். எப்படி இருக்குமா? எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? என் கண்ணுக்கு எப்படி இருக்கும்? என் லைஃப்ல எப்படி இருக்கும்? இந்த 7வது மாதம் நீ எதை காண போகிற? ஆச்சரியத்தை காண போகிறேன்னு சொல்லுங்க. மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லலாமா? ஆச்சரியமானதை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார், நன்றாய் செய்து வைத்திருக்கிறார். இந்த வசனத்துல ஒரு மனிதனை தேவனிடத்தில் கூட்டி வருகிறார்கள். வாசிக்கலாம். அதே 7வது அதிகாரத்தில்
31வது வசனம் 32வது வசனத்தை வாசிங்க பாப்போம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை என்ற ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இங்கு ஒரு மனிதனை, ஒரு செவிடனை, ஒரு ஊமையனை இயேசுவிடத்தில் என்ன செய்தாங்க? கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் இந்த 7வது மாதத்திலே ஊழியத்தும் செய்யும்படியாய் இந்த நாளிலே உன்னை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர நீங்க கொள்ளுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவ சபைக்கு, தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் ஜனங்களை என்ன செய்யணுமா? எங்க கொண்டு வரணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு. ஏன்? இன்னைக்கு நமக்கு அநேக படிப்புகள் இருக்கலாம், அநேக திறமைகள் இருக்கலாம், அநேக தகுதியில் அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் சுகம் தருகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரிடத்திற்கு இன்னைக்கு நம்மளை நாமே ஆராய்ந்து கொள்ளுவோம். நான் எதை கொண்டு வருகிறேன்? நான் எதை கொண்டு வந்தேன்? திருடன் கொல்லவும் அழிக்கவும் நாசமாக்கவே வருகிறான். ஆனால் இயேசுவோ உருவாக்க வருகிறார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நம்மளை பார்த்து மீண்டும் உற்சாகப்படுத்துகிறார். நான் உன்னை அழைத்து உன்னை ஆச்சரியமான காரியத்திலே பிரவேசிக்க வைக்க வேண்டும் என்றால், நான் உன்னுடைய வாழ்விலே எல்லாமே சிறப்பாய் செய்திருக்கிறார் என்று நீங்க நம்புவீர்கள் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் நான் தாமதிக்க போவதல்ல. நான் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் ஆத்துமாக்களை சிறு சபைக்கு நேராக நான் கொண்டு வருவேன் என்றால், கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் கொண்டு வரணும். யாரை கொண்டு வந்தார்கள்? யாராலும் குணமாக்க முடியாத ஒரு மனுஷன், யாராலும் தொட முடியாத ஒரு மனுஷன், யாராலும் என்னுடைய வியாதியை சுத்தமாக்க முடியாத ஒரு மனிதன், யாராலும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாத இந்த மனிதன், உலகத்தினாலும் உறவினாலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன் கொண்டு வந்தார்கள். ஐயா, இன்னைக்கு உன்னை சுற்றி அநேக நபர்கள் இருக்கிறார்கள். பலவித பலவீனத்திலே, பலவித போராட்டத்திலே, பலவித நிந்தனையே. நீ எதை பார்க்கிறாய்? அவங்க பலவீனத்தை கண்டு நான் புறங்கூறுவதற்காக அல்ல, அவங்க பலவீனத்தை கண்டு நீ வாக்குவாதம் பண்ணுவதற்காக அல்ல, அவருடைய பலவீனத்தை கண்டு நீங்கள் மூவரும் கூறி பேசுவதற்காக அல்ல. எதற்காக? அவர்களுடைய பலவீனத்தை கர்த்தர் உங்கள் கண்களிலே காண்பித்தார், உங்கள் காதுகளிலே கேட்க வைத்தார் என்றார். அவர்களை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே வைப்பதற்காக. அல்லேலூயா. எத்தனை நபர்கள், எத்தனை மனிதர்கள். இன்னைக்கு நம்ம சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு நபர்களை, விசுவாச பிள்ளைகளை, ஆத்துமாக்களை நான் கொள்ளுகிறேனா இல்லை கொண்டு வந்து சேர்க்கிறேனா? கொண்டு வந்து சேர்க்கிறவர்களுடைய வாழ்விலே கர்த்தர் எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நிலையிலே சொல்லலாமா? கொண்டு வந்து சேர்க்கிறவருடைய வாழ்விலே ஆச்சரியத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கொண்டு வருவது மாத்திரம் அல்ல, கொண்டு வந்த அந்த மனிதனுக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்தார்களா? வேண்டிக் கொண்டார்கள். ஆமே. என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? இன்னைக்கு எல்லாரும் சொல்லணும், நான் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். என் ஜெபத்துல ஒரு பகுதி எனக்கு மாத்திரம் அல்ல, என் குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, முதல் பகுதி
ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிற மனுஷனாய் கர்த்தர் இந்த 7வது மாதத்துல உன்னை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை மரணங்களை பார்க்கிறோம், எப்படிப்பட்ட மரணங்கள். ஒரு ஸ்டெப் முன்னாடி வைத்திருந்தா என் பிள்ளை பிழைச்சிருப்பானேன்னு சொல்றான். இல்ல ஒரு கால் பின்பாக வைத்திருந்தா, ஒரு 5 நிமிடம் தாமதமாய் போயிருந்தா என் குடும்பம் பிழைச்சிருக்குன்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் கதறி கொண்டிருக்கிறதை செய்திகளிலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஒரு அரை மணி நேரம் லேட்டா போயிருந்தா இந்த விபத்து நடந்திருக்காதே. கர்த்தர் எத்தனை விதத்திலே கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த இடத்தில் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிக்கிற கூட்டத்தை கர்த்தர் எதிர்நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, வேண்டுதல் செய்யுங்க. இந்த தெருக்களில் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இவங்க துக்கம் மாறணும். என் காதுகளுக்கு கேட்கப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இயேசுவே நீங்க மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. விடுதலையை தாங்க, கொண்டு வாருங்க. அப்படிப்பட்ட ஜெபங்கள் உங்க தெருக்களில், உங்க வீடுகளில் நாள்தோறும் எழும்பும் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமானதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சத்தம் ஒரு அலையிலே சொல்லலாமா? கொண்டு வாங்க, ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. கர்த்தர் மீண்டும் மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. 2வது 7வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார். பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக. அல்லேலூயா. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாய். இங்க வேத புத்தகம் சொல்லப்படுகிறது, அவனை ஜனக்கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொன்னார், தகப்பனையும் தாயையும் உன் சொந்த ஊரையும் நான் சொல்லும் இடத்திற்கு நீ போ. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 9 மணி ஆராதனைக்கு நீ என்ன செய்? 9:10 போ, 9:05 போ. அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை பிரிக்க நினைக்கிறார். நம்ம தான் என்ன செய்யறோம்? பிரியாது இருக்கிறோம். கர்த்தர் பிரிக்கும் போதே நீங்க கடந்து வந்துருங்க. அப்பதான் ஆச்சரியமான அதிசயத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? கேட்கலையே? இல்ல பாஸ்டர், நான் ரொம்ப ஐக்கியமாயிட்டேன், நான் ரொம்ப இதாயிட்டேன், என்னால பிரிய முடியாது, என்னால விலக முடியாது அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு காலம் உன்னால அதிசயத்தை அற்புதத்தை என்ன செய்ய முடியாது? காணவே முடியாது. பிரிக்கப்படணுங்க. பாவத்திலிருந்து பிரிக்கப்படணும், சாபத்திலிருந்து பிரிக்கப்படணும், உன் எண்ணத்திலிருந்து பிரிக்கப்படணும், உன் கற்பனையிலிருந்து என்ன செய்யணும்? பிரிக்கப்படணும். தேவ தீர்மானத்துக்கு இணைக்கப்படணும், தேவ சித்தத்துக்கு இணைக்கப்படணும். இன்னைக்கு நாம் எதிலே பிரியாதவர்களாய் இருக்கிறோம்? அது உன்னை காப்பாற்ற போவது அல்ல, அது உன்னை சேர்த்துக் கொள்ள போவது அல்ல, அது உன்னை உயர்த்த போவது அல்ல. தேவனோட இணைங்க. இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே உனக்கு எப்படி செய்து வைத்திருக்கிறான்னு கேட்டா இப்படி வைத்திருக்கிறாரா? நன்றாய் செய்து வைத்திருக்கிறார்.
எல்லாரும் இந்த வார்த்தையை ஒரு முறை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே எனக்கு. அப்ப நான் என்ன செய்யணும்? பிரிந்து வரணும். கர்த்தரனை பிரிக்கும் பொழுது, கர்த்தரனை விளக்கும் பொழுது நீ விலகி வரணும். விலக மாட்டேன் அப்படின்னு சொன்னா உப்பு தூண் ஆயிருவேன். யோனாவை ஆண்டவர் பாசுனார, நினிவேக்கு போ, நான் உன்னோடு இருக்கிறேன். ஐயோ நான் போல, நான் பிரிய மாட்டேன். கடைசியில் எங்க போனா? மீனின் வயிற்றுக்குள்ளே போனா. துன்பத்தையும் வேதனையும் மரண பிடியும் அனுபவித்தான். இப்ப எப்படி ஜெபிக்கிறான்? ஐயரே, நான் மரண விளிம்பில நிக்கிறேன். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம கேட்பதல்ல, இப்ப எங்க போய் கேட்கிறாங்க? மரண மரண மரண. கை கால் நல்லா இருக்கும் போதே கர்த்தர் சொல்லுவதை என்ன செய்யுங்க? கை கால் விழுந்ததுக்கு அப்புறம் கேட்டும் பிரயோஜனம் இல்லை. சரீரத்துல உறுப்புகள் நல்லா இருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்லுவதை கேளுங்க. ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு குறைபாடு ஆச்சுன்னா நீ நினைத்தாலும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் எல்லாமே உனக்கு